தனுஷ் அரசியல் கட்சி தொடங்க இருக்கிறார். அது தொடர்பாகத்தான் இந்த தத்துவம், அரிய தத்துவம். எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு அந்த குரல் உங்ககிட்ட சொல்லும். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? எங்க நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? தெருவில் இருந்தா தெருவிலேயே தான் இருக்கணுமா? ஏன் நான் தத்துவம் சொல்லக்கூடாதா? நாங்கெல்லாம் தத்துவம் பேசக்கூடாதா? யார் அவங்க தடுக்குது வளர்ச்சிய? அது யாருங்க அந்த ரெண்டு பேரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சந்தோஷ், அது ஒரு தண்டம். சந்தோஷ் அது பேரு கூட தண்டமா. அவனை விட்டுருங்க, நீங்க தடுக்க பாருங்க. இப்ப சொந்தமா கட்சியெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவனை ஃப்ரீயா விட்டாலே அப்படியே இருப்பான். நீங்க தடுக்க தான் எதனா ஒன்று பண்ணிட்டு இருவான். தனுஷ் ஐடியா என்ன தெரியுமா? முன்னாள் மாமனார் கட்சியாரம் பாரு, வயசாயிடுச்சு, அவரோட ஒளியில் அப்படியே பயணிச்சு சிஎம் ஆயிடலான்றது தான் அவர் எண்ணம் இருந்துச்சு. அதான் முன்னாள் மாமனார்ட்டேனே, என்னமோ முன்னாள் ஆயிடுச்சு. வாரிசு இல்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணலி போட்டாங்களே. கேட்ட பையன் சார் இந்த பால்சாமி. இந்த ஏரியாவில் நீ மட்டும் தான் கடை வச்சிருக்க, வேற யாரும் இல்லைன்னு ஆணவத்தில் ஆடுறல. உன் ஆணவத்தையும் அக்கிரமத்தையும் அழிக்கிறதுக்கு பூமியில ஒருத்தன் பிறந்திருப்பான்டா. அவன் நிச்சயமா ஒரு நாளைக்கு வருவான்டா. வந்துட்டாடா. என்ன இப்படி திடீர்னு கூட்டம் கூட்டுறாங்க? இது என்ன திடீர்னு கூடுன கூட்டமா? மூஞ்சிகளை பாரு, 10 ரூபாய்க்கு நயா பைசாவா மாத்தி கீழே போடு. எவனா செடி அணைக்கிறான் எல்லாம் உளுந்து பொறுக்குவானுங்க. போரிக்கு பசங்க. இங்க ஒரு விஷயத்தை பத்தி நான் பேசணும்னு நினைக்கிறேன். பாடும் பாடி தொலையும். சமீபத்துல ராயன் படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. உனக்கே தெரியுது ராயன் படம் மொக்கையா இருக்குது, இதுக்கு எப்படி அவார்டு கொடுத்தாங்க? அப்ப மத்தவங்களுக்கு தெரியாது? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவனை கொலை பண்ண போறேன். யாரு? அந்த ஜட்ஜத்தான். அந்த வருஷம் அந்த படத்தை விட தகுதியான பல படங்கள் நிச்சயமா இருக்கு. அவரே சொல்றாரா? வெரி குட் பிரில்லியன்ட். அது ஒரு கணக்காலம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப நான் சின்ன பையன், நிச்சயமா இந்த படத்துக்கு எனக்கு தேசிய விருது கிடைக்கும்னு சொன்னாங்க. சின்ன பையன் அப்படிங்கறனால நானும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தேன். அதுக்கு தான் பதில் சொல்லிருக்காருல்ல சார். படச்சென்ன படத்துல நடிச்சேன், 3 படத்துல நடிச்சேன், புதுப்பேட்டையில் நடிச்சேன், அதுக்கப்புறம் புதுப்பேட்டை, அதுக்கப்புறம் 3, மயக்கம் என்ன, மரியான், ராஞ்சனா, அவ்வளவு அருமையான படங்கள்லாம் நடிச்சிருக்கேன். இத்தனை படங்களுக்கும் தேசிய விருது கிடைக்கும் நிறைய பேர் பேசினாங்க, டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனா கிடைக்கல. அன்னைக்கு தான் தெரியுமா அந்த கிளிக்கு இந்த காய் என்னைக்குமே பழுக்காது, வெடிச்சு உள்ள இருந்து பஞ்சு தாண்டா வரும்னு. வெடிச்சது பஞ்சு மட்டும் இல்ல, அந்த கிளியோட குட்டி நெஞ்சிந்தா. ஏன்டா இந்த படத்துக்கெல்லாம் தேசிய விருது கிடைச்சுன்னு பேசுற இத்தனை பேர்ல ஒரு 10% கூட இத்தனை படங்களா இவனுக்கு ஏன் தேசிய விருது கிடைக்கலன்னு பேசவே இல்லை. அதுக்கெல்லாம் ஏன் தேசிய விருது கொடுக்கல யாராவது கேட்டீங்களா? நாங்க ஏன்பா கேட்கணும்? நீ தான்ப்பா அந்த படத்துல நடிச்சிருக்க. அப்போ உனக்கு நல்லா தெரியுது ராயன் மொக்க படம்னு. ஊரே சேர்ந்து அடிக்குது. நாங்கெல்லாம் குரூப்பா டிஸ்கஸ் பண்ணி சீன் பண்ணா நீ சொல்லவா வந்து போலோ சாப்பிட்டு போவியா? டான்ஸ் மாஸ்டர் கலா ஜூரியா இல்லைன்னா அந்த அவார்டு கிடைச்சிருக்குமா? நம்பிக்கை, நாணயம், கைராசி. ஒரு சில விஷயங்கள் நம்ம எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் அமைச்சிக்கவே முடியாது. அமைய வைக்கணுமாமே, அமையாது. ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசிய விருது கிடைச்சிருக்கு. தமிழ் அப்பாவே சொல்றாரு நாங்க தமிழர்களே கிடையாது, நாங்க தெலுங்கர்கள் அப்படின்னு. ராமசுவாமி நாயுடு ரங்கம்மா. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. நான் ஏன்டா உன்னை தட்டி கொடுக்கணும்? நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும் சொல்லு? நான் எதுக்கு உன்னை தட்டி கொடுக்கணும்? எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளை இருந்தா தட்டி கொடுப்பான். நீ அவார்டு வாங்கணும்னு நாங்க தட்டி கொடுக்கணுமா? உன்ன மேடை கிடைச்சிச்சு, மைக் கிடைச்சிச்சு, இஷ்டத்துக்கு பேசுறது. வாயின்னு முன்ன இருந்தா என்ன வேணாலும் பேசுவீங்களா? திருப்பி கேக்குறேன். மக்கள் சேவை பண்றதுக்காக, தமிழ் மக்களை எல்லாம் மகிழ்விக்கிறதுக்காக ஓசிலியா நடிக்கிற நீ? ஒவ்வொரு படத்துக்கும் 30 கோடி 40 கோடி வாங்கிட்டு தானே நடிக்கிற? சொல்லு, கேக்குறதுக்கு பதில் சொல்லு. இப்ப நாங்க ஏன் உன்னை தட்டி கொடுக்கணும்? நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரிதான், நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலும் தோக்கடிக்க முடியாது அப்படின்ட்டு. இவ்வளவு பேரால ஒரு இடத்துல கூட முடியுது. அந்த ஒற்றுமைக்கு, அந்த யூனிட்டிக்கு ஒரு பவர் இருக்கு. அந்த பவரை நீங்க பாசிட்டிவான வழியில கொண்டு போகணும். இந்த கூட்டத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. இந்த சக்தி வந்து நம்ம வந்து இப்படியே விட்டு வரோம்ல, இது அது வந்து தானா அமையும் அப்படின்னு சொல்லுது. அந்த பவருக்கு நீங்க ஒரு பர்பஸ் கொடுக்கணும். சும்மா சந்திச்சோம், போட்டோ எடுத்தோம், ஆடியோ லான்ச்ல பார்த்தோம், இந்த மாதிரி பிறந்த நாள் அன்னைக்கு பார்த்தோன்னு அப்படியே விட்டுறாம
நீங்க எல்லாரும் சேர்ந்து ஏதோ வந்தோம் ஆடியோ லான்ச்ல பங்கேற்றோம் ஏதோ ரீல்ஸ் போட்டோம்னு இல்லாம எப்படி அமையணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன், தானா அமையும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்டுல, எதிர் வீட்டுல யாருக்கு என்ன தேவைங்கிறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். எங்கெல்லாம் மக்களுக்கு தேவைப்படுது அங்கெல்லாம் தேடி தேடி போய் கொடுக்கணும். இப்ப நான் விஷயத்துக்கு வந்துடுறேன். நான் எதுக்கு சுற்றி வளைச்சு பேசிக்கிட்டேன்? ஓம் நம சிவாய, ஜெய் ஹிந்த். பெரிய கட்டபொம்மை சிவாஜி ராத்திரி குடிச்ச போதலையாம மாரியத்தல் வந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டு இருக்காரு. போனாயா அந்த பக்கம். அவர் எல்லாத்துலேயும் அவர் ஓம் நம சிவாய் சொல்லாமல் அவர் உரையை தொடங்குவதும் இல்லை, முடிப்பதும் இல்லை. லெட்டர் பேட்டிலேயே ஓம் நம சிவாய் போட்டிருப்பார். அவருடைய மாமனார் என்ன அரசியலை முன்னெடுப்பதாக இருந்தது? கதி அரசியல் தான், ஆன்மீக அரசியல். அப்போ பிஜேபிக்கு இது ஓப்பாக இருக்கிறதா? பிஜேபியின் நோக்கத்தை கிட்டத்தட்ட நிறைவேற்றும் வகையில் தனுஷ் அவர்களுடைய கொள்கைகள் இருக்கிறதா? ஸோ பிஜேபி முதலீடு செய்யும் அந்த ப்ராக்சி தான் எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல் தான் வாழ்க்கை. இந்த சினிமா துறையில ஒரு நடிகனா இருந்ததுக்காக நான் உங்களுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக நான் ஒரு குற்ற உணர்ச்சின்னு நான் சொல்ல, ஒரு நல்ல உணர்ச்சியோட நான் சொல்றேன். இனிமே போற பாதை நம்மளுக்கான பாதை சாதாரண பாதை கிடையாது, நேர்பாதை தான். குறுக்கு பாதை கிடையாது, குறுக்கு பாதையே கிடையாது. நம்மளோட நேர்பாதையில நம்ம செயல்படும் போது கண்டிப்பா உங்களுக்கு எல்லா வகையிலயும் நான் உறுதுணையா இருப்பேன். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்ல வராதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. ஸ்டாலினுக்கு கடைசி வரைக்கும் மேகதாதுன்னா என்னன்னு தெரியாது. ஒரு நிமிஷம் நான் சொல்றதுக்கு நிப்பாட்டிட்டு கேட்டு பாருங்க. உதயநிதிட்டு போய் மேகதாதுல என்ன பிரச்சனை, உங்க தாத்தா என்ன செஞ்சாரு, 1970 என்ன செஞ்சாரு, இதெல்லாம் கேட்டு பாருங்க. எதுவுமே தெரியாம யாராவது கொடுக்கறது அறிக்கையை வெளியிடுறது தான் ஸ்டாலினோட வேலை. சர்ச்சையில சிக்கிறாங்க. அணை குறித்து எதிர்கட்சி தலைவருக்கு பெரிதாக ஒன்றும் தெரியாது. சிடிஆர் நிர்மல்குமார் உங்களுடைய கொஞ்சம் வழி கொஞ்சம் நான் நேத்தி சொன்னல, எடுக்க போற பணத்தை கடைசியா ஒரு வாட்டி பாருங்கடா அப்படின்ட்டு அழுதுகிட்டு நெஞ்சில் அடிச்சுட்டு ஒப்பாரி வச்சுட்டு பாப்பாங்கல்ல, அந்த மாதிரி இலை உளுந்துருச்சு போலயே. அங்க பாருங்க, பணத்தை தூக்குறதுக்கு முன்னாடி ஒப்பாரிய போடல தீயெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா ஆமா, இலை விழுந்து 2.5 மாசம் ஆகுது. கொளத்தூர்ல தான் விழுந்துச்சு. நாங்களும் கொளத்தூர்ல தான் இருக்கோம். டெட் பாடியை தூக்கிட்டு வந்தாங்க. இப்ப எல்லாரும் அழுதாங்க. நாங்கெல்லாம் பார்த்தோம், கொளத்தூர்ல தான் இருக்கனால பார்த்தோம். என்ன ஒண்ணு, டெட் பாடி நடக்குது. ஏர்போர்ட்ல பார்த்தோம். அதுக்கப்புறம் லண்டன் கூட போயிட்டு வந்துச்சான். அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் தயவு செஞ்சு புதைச்சிருங்க. அது மறுபடியும் எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போச்சுன்னா அப்புறம் எல்லாரும் சுத்தி உட்காந்து அழுவாங்க. அவன் கல்யாணம் கெட்டு போயிடும் இல்லையா? அதனால அந்த பணத்தை முதல்ல புதைச்சிட்டு அதுக்கப்புறம் வீடியோ போடு. தொண்டனுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். என்ன நீ பெரிய தொண்டை, தினம் 5 ரூபாய் டீ செலவுக்கு என்கிட்ட வாங்கிட்டு போற, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? என்ன அப்படி பேசுற? அப்படித்தான் சொல்லுவேன். யாரும் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நிறைய கட்சிகள் இருக்கு, நிறைய கட்சிகள் வருது. எல்லாரும் போய் சேர்ந்துட்டு தானே இருக்காங்க. இஷ்டம் இருக்கிறவங்க இருங்க, இல்லன்னா வெளியில போங்கடா நாய்ங்களா. யாரை பார்த்து நாய் நீங்க? உங்க எல்லாரையும் பார்த்தாண்டா சொல்றேன். நான் தலைவன். நாயிம்பே, பேயிம்பே, பண்ணியும்பே, எருமையும்பே. இஷ்டம் இருந்தா இருங்க, இல்லைன்னா போங்க. இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க. போதுமில்லடா, போடா.